சென்னையினுடைய வானிலை நிலவரம் தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், பல்வேறு பகுதிகளில் வானமூட்டம் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. விவரங்கள். சென்னையில இன்று வானிலை முழுமையாக மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். சுமார் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்ம கடுமையான வெயில பார்த்த நிலையில தற்போது அந்த கள சூழல நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் நிர்மல் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இது சென்னையினுடைய குறிப்பாக எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூழலை நேரடியாக பார்க்க முடிகிறது. கடுமையான காற்று கருமேகங்கள் முழுமையாக சூழ்ந்து தற்போது இந்த தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறத முழுமையாக பார்க்கிறோம். குறிப்பா இந்த பகுதி முழுக்க புழுதிகளாக சூழ்ந்திருக்கிறதையும் நம்ம நேரடியாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு புயல் கடந்து செல்வதை போன்ற ஒரு தோற்றத்தை இந்த பகுதியில உணர முடிகிறது. அந்த அளவுக்கான ஒரு தூசி சூழ்ந்திருக்கிறத முழுமையா பார்க்க முடிகிறது. சுமார் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளாகவே இவ்வளவு பெரிய திடீரென்று தற்போது சென்னையினுடைய இந்த பெரும்பாலான பகுதி குறிப்பாக சென்ட்ரல் தொடங்கி கோயம்பேடு, வலசரவாக்கம், புறநகர் பகுதி வரைக்கும் இது போன்ற ஒரு காட்சியை நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மழை ஆரம்பிக்கல. மழையை பொறுத்தளவுக்கு இந்த பகுதியில இது வரைக்கும் மழை காற்று அப்படிங்கிறது பெருசா ஆரம்பிக்கல. ஆனா இந்த காற்றினுடைய வேகம் அதே போல கருமேகம் முழுமையா பார்க்கலாம். நீங்க இந்த இப்போ மணி சரியா 4 மணி எல்லாம் நேரடியில பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கருமேகம் முழுமையா மாறி இருக்கு. குறிப்பா இந்த சென்னையுடைய பெரும்பாலான பகுதியில காற்றுடைய அந்த வீட்டு செல்கிறது அப்படிங்கிறத பார்த்து நிறைய பேர் இந்த சூழலை திடீர்னு சென்னை எப்படி மாறுச்சு காற்று திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் சென்னையிலும் மேகமூட்டமாக காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர்கள் வேல்முருகன் மற்றும் பார்த்தசாரதி வழங்க கேட்டும். இருவருக்கும் நன்றி.